Hi, 10th சமச்சீர் மேக்ஸில் எக்ஸசைஸ் 3.8 கொஷின் நம்பர் 1ல் 4th சப்டிவிஷன் இப்போ பார்க்கலாம். இது ஆர்டராக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஆர்டராக தான் இருக்குது. ஸோ ஆர்டர் அப்படியே எழுதிக்கலாம். இது இம்பார்ட்டண்ட் 5 மார்க் கொஷின். இப்போ 121 பார்த்திங்கன்னா எதோட பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் 11 11s are 121. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4. அதால் நம்ம மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இங்கே எதுவுமே இருக்காது. நம்ம இது அந்த டிவைட் சிம்பிள் போட்டு இதை போட்டுட்டு நம்ம 11x ஸ்கொயர் போடுவோம். ஸோ அது மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இது கிடைக்கும். இப்போ சப்ராக்ட் பண்ணும்போது சைன் சேஞ்ச் ஆகுது, மைனஸ் ஆகுது. ஸோ இது 0 ஆகிடுது. நெக்ஸ்ட்டு 2 நம்பர் கீழே எடுக்கணும். இப்போ இந்த 11x ஸ்கொயர் அடுத்த ஸ்டெப் இது என்ன பண்ணுவோன்னா இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிப்போம். இங்கே உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் நீங்கள் விட்டுடணும். இங்கேயும் ஒரு நம்பர் நம்ம ஃபில் பண்ணணும். அது எப்படி ஃபில் பண்ணணும்னா இதில் இருக்க ஃபஸ்ட்டு நம்பரை இதால் டிவைட் பண்ணால் நமக்கு ஒரு நம்பர் கிடைக்கும்ல, அதால் டிவைட் பண்ணணும். ஸோ -198 எக்ஸ் கியூப் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் 22x ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயரில் ஒரு எக்ஸ் ஸ்கொயரில் கேன்சல் ஆகி பேலன்ஸ் ஒரு எக்ஸ் மட்டும் இருக்குது. இப்போ 22 பார்த்திங்கன்னா 2 1s are 2, 2 1s are 2. மறுபடியும் இது 2 9s are 18, 1 கேரி வராது, 2 9s are 18. இப்போ 11 1 டைம், 11 9 டைம். ஸோ -9x உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ -9xால் இங்கேயும் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஃபுல் ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணுறோம், இதால் மல்டிப்ளை பண்ணுறோம். 22x ஸ்கொயர் இன்ட்டு -9 பண்ணும்போது -198 எக்ஸ் க்யூப் கிடைக்கிது. சைன் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 22 இன்ட்டு 9 198 எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் க்யூப்னு கிடைக்கிது. அதே மாதிரி -9x இன்ட்டு -9x மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9 9s are 81 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இங்கே 81 கிடைக்கிது. இப்போ மறுபடியும் நம்ம இதை சப்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இது கேன்சல் ஆகி 0 ஆகிடுது. இது உங்களுக்கு ரெண்டுமே மைனஸ் இருக்கிறதுனால நம்ம ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணுவோம், ஆனால் மைனஸ் சிம்பிள் போடுவோம். ரெண்டுமே மைனஸ் இருந்தால் அப்படி தான் நம்ம ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சைன் போடணும். இந்த சைன் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம என்ன சைன் சேஞ்ச் பண்ணுறோமோ அதுதான் யூஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் மைனஸ் இருக்கும் போது இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சைனே போட்டுக்கோங்க. சைனில் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணால் கூட எல்லா சம் ஃபுல்லாகவே தப்பாயிடும். ஸோ கேர்ஃபுல்லாக சைன்ஸை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 2 நம்பர் நம்ம கீழே எடுக்க போகிறோம். இப்போ ஆல்ரெடி சேஞ்ச் பண்ண அந்த 22x ஸ்கொயர் அப்படியே தான் இருக்க போகுது. இப்போ செகண்ட் நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டுக்க போகிறோம். இப்போ இங்கே உங்களுக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் விட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ இந்த -264x ஸ்கொயரை இந்த 22x ஸ்கொயரால் நம்ம டிவைட் பண்ணி என்ன நம்பர் கிடைக்கிது பார்ப்போம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் உங்களுக்கு கேன்சல் ஆகிடுது, அதனால் இது கான்ஸ்டன்ட் ஆகிடும். இப்போ 2 டேபிளில் பார்த்தோம்னா 2 1s are 2 1s are. இது 2 1s are 2, 2 3s are 6, 2 2s are 4. மறுபடியும் இப்போ 11 டேபிளில் பண்ணலான்னா 11 1s are 11 1s are 11, 2 கேரி வராது 22 ஆகிடுது. ஸோ 11 2s are ஓகே. ஸோ 11 12 டைம்ஸ் 132 கிடைக்கிது. ஸோ -12 உங்களுக்கு கிடைக்கிது. -12 இன்ட்டு -12 பண்ணிவிடுங்க. -12 இப்போ இந்த ஃபுல் ஈக்குவேஷனை இந்த -12ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். 22x ஸ்கொயர் இன்ட்டு -12 பண்ணும்போது -264x ஸ்கொயர் கிடைக்கிது. அதே மாதிரி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 18 இன்ட்டு 12 216xன்னு கிடைக்கிது. -12 இன்ட்டு -12 ப்ளஸ் 144 கிடைக்கிது. இப்போ சைன் சேஞ்ச் சப்ராக்ட் பண்ணும்போது சைன் சேஞ்ச் ஆகுது. மைனஸாக இருக்கிறது ப்ளஸ், ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ், ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ். ஸோ உங்களுக்கு என்னது கேன்சல் ஆகி இந்த சைன் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ கேன்சல் ஆகி 0 கிடைக்கிது. இப்போ இந்த ரூட் நீங்கள் எடுத்ததுக்கு உங்களுக்கு என்ன குவேஷன் கிடைக்கிது, இந்த 11x ஸ்கொயர் -9x -12 அதுதான் ஆன்சர். இந்த கொஷனுக்கு உங்களுக்கு 5 மார்க் கிடைக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ரஃப் காலம் போட்டு பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. மெயினானதை நான் பிட்வீனில் பண்ணுங்கள்.
கேல்குலேஷன்லாம் இங்கே சைட்லேயே பண்ணி வச்சுட்டா தான் உங்களுக்கு இங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.